ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அமைச்சரவையில் இடம் கிடைக்காததால் கர்நாடக சட்டப்பேரவை உறுப்பினர் சீனிவாச ஷெட்டி பதவி விலக முடிவு. சிறுபான்மையினருக்கு கல்வி உதவித்தொகை வழங்க 220 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நடுவண் அமைச்சகம் தகவல். பிரம்மோஸ் 2 ஏவுகணை விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என அறிவியலாளர் சிவதான பிள்ளை தகவல். சென்னையில் பெண்ணை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் கணவர் உள்ளிட்ட 3 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை. புதுச்சேரி நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம். சேலத்தில் காவல்துறையினர் மதிக்காததை கண்டித்து வழக்குரைஞர்கள் போராட்டம். தர்மபுரியில் தாழ்த்தப்பட்ட பிரிவு மாணவர் பள்ளிகளில் நடுவண் தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய உறுப்பினர் லதா ஆய்வு. பூவிருந்தவள்ளி அருகே திருமணம் ஊராட்சி தலைவர் கொலை வழக்கு நடுவண் புலனாய்வுத்துறைக்கு மாற்றம். 700 கிலோமீட்டர் தொலைவு இலக்கை தாக்கும் அக்னி 1 ஏவுகணை ஆய்வு வெற்றிக்கு AK அந்தோணி பாராட்டு. அசாம் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டிருப்பதாக அண்ணா ஹசாரே குழுவினர் புகார். ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.